வணக்கம். இது உங்கள் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி. நான் உங்கள் கோகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளை பத்தி பார்க்க போறோம். முதல் 4 அட்டவணைகளை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு நிறுவனத்தை ஓபன் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு நிறுவனத்தை ஓபன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அதற்கான பேரை வைப்போம்ல. அப்ப அட்டவணை 1 எதை பத்தி சொல்லக்கூடியதுன்னா, இந்தியாவும் அதன் ஆட்சி பகுதியை பத்தி சொல்லக்கூடியதுதான் அட்டவணை 1. அட்டவணை 2 எதை பத்தி சொல்லக்கூடியதுன்னா, நிறுவனத்தை ஓபன் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணுவோம்? சம்பளத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம்ல. அப்ப அட்டவணை 2 எதை பத்தி சொல்லக்கூடியது? சம்பளத்தை பத்தி சொல்லக்கூடியது. அட்டவணை 3 பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லக்கூடியது. சம்பளத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், ஆட்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான தேவை பதவியை என்ன பண்ணுவோம்? பிரிச்சு கொடுப்போம்ல. அப்ப அட்டவணை 3 பதவி பிரமாணம். அட்டவணை 4 இடஒதுக்கீடு. பதவியை பிரமாணம் செஞ்சு பகிர்ந்து கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அவங்களுக்கான இடத்தை நம்ம ஒதுக்கி கொடுப்போம்ல. அதான் அட்டவணை 4. ஓகேவாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.